அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் தனுசு ராசியில் இருக்கும். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரமாக வரும். ஒரே நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 2 ராசிக்கு ஸ்ப்ளிட் ஆகும், 2 ராசிக்கு வரும். ஆனால் பூராடம்ங்கிறது தனுசு ராசிக்கு மட்டும்தான் இருக்கும், தனுசு ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. அடுத்தவங்களை சிரிக்க வைப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க, நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்க தான் பூராட நட்சத்திரக்காரங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க தான், இல்லை பூராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. இப்போ பூராடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ வந்து சுக்கிரனோட இது இருக்கும், நல்ல ஜாலியாக லைஃப்பை வாழணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், தானம் தர்மம் பண்ணணும். இது இயல்பாகவே அவங்களோட குணாதிசயம் கேரக்டராக இருக்கும். இப்போ பூராடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரதசையில் தான் பிறப்பாங்க. அது எத்தனை பாதம் தகுந்த மாதிரி மாறுபடும். ஒரு சில பேருக்கு 10 வருஷம் சுக்கிரதசை வரும், ஒரு சில பேருக்கு 4, 4.5 வருஷம் கூட வரலாம், ஒரு சில பேருக்கு முழுமையாக 19, 20 வருஷம் கூட வரும். அது 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அது பலன் மாறுபடும். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். ஸோ பூராட நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். பிறக்கும் போதே சுக்கிரதசையில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை 6 வருஷம் நடக்கும். அப்புறம் 6 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் சந்திரன் ஒரு 10 வருஷம் தசையை நடத்தும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒரு 7 வருஷம் தசை நடத்தும். இவங்களுக்கு ராகு தசை தான் ஒரு முக்கியமான தசையாக இருக்கும். ராகு தசை வந்து ஒரு முக்கியமான தசையாக பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா நடுத்தர வயதில் வரும். ஒரு சில பேருக்கு 30, 35 வயசுக்கு மேலே வரலாம், ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே வரும். ஏன்னா நட்சத்திர பாதத்தை பொறுத்து. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு சுக்கிரதசை எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். 30 வயசு அல்லது 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திசையாக இருக்குங்க. அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனை ஏற்படுத்தக்கூடிய திசையாக ராகு திசை இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், மிகப்பெரிய கிரகம், ஒரு ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலை விரிக்கிற கிரகம். சரிங்களா? ஒரு ராகு வந்து ஒருத்தருக்கு திசை நடச்சுன்னா ஒன்றா வந்து கீழே வந்துடுவாங்க, கீழே டவுன் ஆயிடுவாங்க, ஒன்றுமே எல்லாம் போவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும், அந்தளவுக்கு அந்த ராகு வேலையை செஞ்சிடும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 30, 40 வயசுக்கு மேலே எண்ணி பார்க்க முடியாத அளவு கோடீஸ்வரனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அவங்களால வாழ முடியுது. என்ன காரணம்னா ராகு தாங்க. அந்த ராகு தான் அவங்க ஜாதகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ராகு தசை நடந்தால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவாங்க. இல்லைன்னா அந்த 18 வருஷம் ஒன்றுமே எல்லாம் பண்ணும். ராகுவோட வேலை தான். ஏன்னா ஒரு ஆழமான இருட்டு, ராகுங்கிறது ஒரு ஆழமான ஒரு இருட்டு. அது அந்த கிரகத்தோட ஒரு சுபகிரக தொடர்பெல்லாம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தலைகீழாக மாறிடும். ராகுங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம், சொகுசு கொடுக்குற கிரகம், லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரத்தை கொடுக்குற கிரகம், உல்லாசத்தை கொடுக்குற கிரகம் தான் இந்த ராகு. அது நல்ல கிரகத்தோடு சேர்ந்து நல்லது பண்ணும், கெட்டது கிரகத்தோடு சேர்ந்தால் தீமை தான், கெட்டதான் பண்ணும், அதில் சந்தேகமே கிடையாது. ராகு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு உகந்த இடம் என்னென்னா 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா 3, 6, 10, 11ஆம் இடம் அந்த உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்துச்சுன்னா நல்லது பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற இடத்துல ராகு இருந்தாலும் நல்லது பண்ணும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு இருக்கக்கூடாது. அது சுபகிரக சம்மந்தப்பட்டு குரு, சுக்கிரன், இல்லை சந்திரனோட தொடர்பு, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ராகு திசை கூட கொட்டி கொடுக்குற ராகுவாக தான் இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க. 8ஆம் இடத்துல பாவகிரகம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடாது. நிறைய விபத்து, அசிங்கமானம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஷேர் மார்க்கெட்டில் தோற்று போகிறது, ஆயில் கண்டம் ஏற்படுறது, இதெல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாவகிரக சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கூட புத்திர தோஷத்தை கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது சுபகிரக சம்மந்தப்பட்டால் தலைகீழாக மாறும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துக்கு ராகு இருக்கும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசையை ஒரு கொட்டி கொடுக்குற ராகுவாக தான் அங்கே இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழணும், லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அது ராகுவோட தயவு தேவை. 30 வயசுக்கு மேலே பாருங்கள், ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, வாழ்க்கை தலைகீழ மாறும். ஒரு சில பேர் 35, 40 வயசுக்கு மேலே நல்லா இருக்காங்க. சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 30, 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க சார், 38, 40 வயசுக்கு மேலே தான் ஒரு வாழ்க்கையே மாறிச்சு, தலைகீழாக மாறிச்சு, திடீர்னு என்ன நடந்தே தெரியல, சடனாக எங்கள் லைஃபே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே ராகுவோட வேலை தான். ராகு வந்து பார்த்திங்கன்னா அந்நிய கிரகம், அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும், புதிய நண்பர்கள் உருவாவாங்க, இதெல்லாமே இந்த ராகு திசையில் தான் கொடுக்கும். ராகு பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டெல்லாம் இருந்துச்சுன்னா தேவையில்லாத தொடர்புகள், இல்லீகல் கான்டாக்ட் வரும், தவறான பழக்க வழக்கங்கள், உலகத்தில் இருக்க அத்தனை தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த ராகு திசையில் இழுத்துட்டு கொண்டு வந்து விட்டுரும். அதுதான் ராகுவோட வேலை.
ராகு நல்லவரோட சேர்ந்தால் உங்களை நல்ல விதமாக வழி நடத்துவார். ராகு கெட்ட கிரகம் தீய கிரகத்து கூட சேர்ந்தால் சனியோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது, சூரியனோடெல்லாம் ராகு சேரக்கூடாதுங்க. அப்படியெல்லாம் செஞ்சுன்னா தவறான வழி கொண்டு போகும். அது இருக்கிற இடத்த பொறுத்து, எந்த கிரகத்தோட வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்தை போலவே செயல்படும் ராகு. தான் நின்ற வீட்டு அதிபதி போல் ராகு செயல்படும். அப்போ ராகு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோடீஸ்வரனாக முடியும். பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ வாழ்க்கையை கண்டிப்பாக ஜாதகர் வாழ முடியும். ராகு நெகட்டிவான ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, அது லக்னத்துலலாம் இருந்துச்சுன்னா பாருங்கள், ரொம்ப ஆசை தூண்ட வைக்கும். ஜாதகரே வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரராக இருப்பார், கோவம் அவங்களுக்கு அதிகமாக வரும். லக்னத்தில் இருக்கிற ராகு ஆசை தூண்ட வைக்கும், திருப்திப்படுத்தவே முடியாது, அவங்கள சாட்டிஸ்ஃபைட் படுத்தவே முடியாது. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதே மாதிரி தான். திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, தவறான வழி கொண்டு போகிறது, இதெல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாவகிரக சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுலாம் பார்த்திங்கன்னா அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள், வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறது, ட்ராவலிங் அடிக்கடி பிஸியாக இருக்கிறது, ட்ராவலிங் பண்ணுறது, இதெல்லாமே இந்த 12ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கும் நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருந்தால். 10ஆம் இடத்துல தனிச்சு இல்லாமல் ராகு இருந்துச்சுன்னா, தனிச்சு இல்லாமல் ராகு வந்து சுபகிரக சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா தொழிலில் பெரிய ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த ராகு திசையில் கொடுக்க தாங்க செய்யுது. 11ல் ராகு இருக்கிறது அபாரமான வளர்ச்சி, பெரிய ஒரு மாற்றம், ஆசைப்பட்ட வாழ்க்கை நிறைவேறது, பெரிய கோடீஸ்வரனை மாறுறது. அவங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்கள் 11ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ ராகுங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள், என்ன கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கீங்க பாருங்கள். ராகு ரொம்ப முக்கியமான கிரகங்க. 18 வருஷம் தசையை நடத்தும். 18 வருஷம் ராகு தசை, முக்கியமான தசை ராகு தசை. இருக்கிறதுல பெரிய தசை சுக்கிர தசை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி தசை 19 வருஷம் வரும், ராகு தசை 18 வருஷம் வரும். அந்த ராகு தசையில் ஒரு மனுஷன் வாழ்கிறானா இல்லை வீழ்கிறானா, நல்லதை அனுபவிக்கிறானா கெட்டதை அனுபவிக்கிறானா, இதெல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய இந்த ராகு திசை வச்சு தான் நம்ம முழுசாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ராகு எங்கே இருக்குன்னு பாருங்கள். உபஜய ஸ்தானத்தில் இருக்காரா, இல்லை வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரா, இல்லை நெகட்டிவான ஒரு இடத்துல இருக்காரா, இல்லை தொழில் ஸ்தானத்திலிருந்து தொழிலை கெடுக்கிறாரா, மற்ற இடத்துலேருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரா, நல்ல அமைப்பில் இருக்காரா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கோச்சார பலன் நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஜென்ரலாக பொது பலனெல்லாம் பார்க்குறது பெருசாக வேலை செய்யாது. அது எல்லாமே 15லேருந்து 20% தான் வேலை செய்யும். இப்போ இந்த ராகு பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா, இது ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும், பொது பலன்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தை வச்சா தான் அவங்க என்ன கர்மாவில் இருக்காங்க, என்ன அனுபவிக்க போகிறாங்க, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, லைஃப் எப்போ செட்டில் ஆகும், இல்லை லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படணுமா, 30-40 வயசுக்கு மேலே கஷ்டப்படுற மாதிரி வருமா, இல்லை நல்லா இருப்பாங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். எதை நோக்கி போகலான்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒரு ஃபோக்கஸ் அது பண்ணி போயிட்டே இருக்கலாம் நீங்கள். சரிங்களா? ராகு எங்கே இருக்கார், குருவோடு இருக்காரா, இல்லை சனியோடு இருக்காரா, செவ்வாயோடு இருக்காரா, இல்லை மற்ற பாவகிரகங்கள் சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காரா, இது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.